ப்ரிப்பேர் பண்ண போகிற டிஷ்ஷுக்கு ஃபஸ்ட் ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அகர் எடுத்துருங்க. அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணணும். அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர், ஃபுட் கலர் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மெல்ட் ஆகி கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது நம்ம நல்லா கூல் பண்ண விடணும். கூல் பண்ணால் இது செட் ஆகிக்கும், ஜெல்லி மாதிரி செட் ஆகிக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூல் பண்ணிடலாம். கூல் பண்ணதுக்கப்புறம் வந்து செட் ஆகிடுச்சு பாருங்கள், ஜெல்லி மாதிரி. ஸோ இதை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டா இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஷ்ஷுக்கு இது ஒரு அடிஷ்னல் மிக்ஸ். இது வந்து நல்ல ஒரு நியூட்ரிஷன் ரிச்சு ப்ளஸ் பாடி கூலி கொடுக்கும். ஸோ அதுக்காக இதை நான் ஆட் பண்ணுறேன். நல்லது. ஸோ ஃப்ரூட்ஸோட இதுவும் நம்மளோட கலர் தான் போட்டு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். என்ன கலரு? ஸோ ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ஒன் ஆஃப் த மிக்சர் நம்மள பண்ணக்கூடிய அந்த ஃப்ரூட் இதில் வந்து அப்படி வருது வேறு. வாவ சொல்லு தம்பி. ஸோ சரி டேஸ்ட் பண்ணி பாருங்களையா எப்படி ஹவ் இட் ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்மளுடைய ஜெல்லிஸை ரெடி பண்ணணும். கொஞ்சம் நல்லா இருக்கு. இது சுகர் போட்டிருக்கேன்ல அதனால். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து கையிடு ஜெல்லிஸை நல்லா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்மளை அடிஷ்னலாக இப்போ நம்ம வந்து அதுக்கு ஆட் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஃப்ரூட் மிக்ஸ்க்கு ஆட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. ஃப்ரூட்ஸ் ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா என்னென்ன ஃப்ரூட்ஸ்னால் ஆப்பிள், பனானா, பொமிக்ரானட்டு, மேங்கோ, அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம், அதுக்கு கஸ்டர்ட் பவுடர். ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பாலை நல்லா காய்ச்சிக்கணும். ஸோ பாலை நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பாலோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் இதில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா பாலில் நல்லா சுகரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணணும். ஸோ கஸ்டர்ட் பவுடர். ஸோ இதை ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா பண்ணிவிட்டு ஸ்பூன் எடுத்து ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஸோ மில்க் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ வந்து ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை பாலில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணணும். பாலை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணணும். இப்போ நான் பால் கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கனால எனக்கு பவுடர் பத்தலை. நான் எகெயின் கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணேன். ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு நல்லா அவங்களுக்கு வந்து ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடும். அதுதான் நம்மளோட டிஷ்ஷோட பேஸ். பார்த்திங்களா ஃபைனலி வந்துடுச்சு, நமக்கு ஒரு பேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போவே இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இதுக்கப்புறம் நம்ம இதில் ஃப்ரூட்ஸு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெல்லி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ வாங்க ஃப்ரூட்ஸ் கட் பண்ணலாம் நெக்ஸ்ட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஆப்பிள், மேங்கோ, பனானாலாம் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்பிள் வந்து எங்கள் பாப்பா தான் கட் பண்ணுறான்.
ஸ்லைசஸாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஸ்பூனுக்கு ஒரு பைட் கிடைக்கும். ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் ஒவ்வொரு பைட் நமக்கு கிடைக்கும். கட் பண்ணி எல்லா ஃப்ரூட்டையும் இப்படி கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆப்பிள் கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பனானா கட் பண்ணலாம். பனானா பீல் பண்ணிவிட்டு ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை விட இன்னும் ஸ்மால் பீசஸாக வேணும்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இதை இன்னொரு தடவை திருப்பியும் ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணிட்டேன். சென்டரில் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். பனானா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம மேங்கோ கட் பண்ணலாம். மேங்கோ வந்து சென்டரில் இந்த மாதிரி நம்ம பீசஸாக போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணால் க்யூபாக வந்துடும். ஸோ அதனால தான் இப்படி கட் பண்ணேன். ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி 2 மேங்கோஸும் நல்லா கட் பண்ணிட்டேன் நான். அடுத்தது கார்னிஷிங்க்கு பாதாம், முந்திரி இது 2யும் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து கார்னிஷிங்க்கு. நல்லா கட் பண்ணி நைஸாக சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ஃப்ரூட்ஸு, நட்ஸு ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஜெல் எல்லாம் ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம கூல் பண்ணணும். ஹீட்டாக இருக்கும்போது நம்ம ஆட் பண்ணோன்னா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் இந்த மில்க் நல்லா கூல் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஒவ்வொரு ஃப்ரூட்டாக ஆட் பண்ண போகிறேன். இதுதான் அகார். இது வந்து கடல் பாசி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பனானா, இப்படி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கூல் பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த பேஸை. அதுக்கப்புறம் மேங்கோ, நெக்ஸ்ட் நம்மளுடைய அகார் ஜெல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கடல் பாசி, அதையும் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ செம்ம ரிச்சாக நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கார்னிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போயே பார்த்திங்கன்னா நல்லா செம்ம க்ரீமியாக இருக்குது. அதோட இந்த ஃப்ரூட்ஸு, அந்த புளிப்பு, இனிப்பு, அப்படியே அந்த ஃப்ளேவரோட சூப்பராக செம்மையாக இருக்கும். இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். இது ஒரு பவுலில் நம்ம இந்த ஃப்ரூட்ஸோட 2-3 கரண்டி எடுத்து ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே ஒரு இது வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். சொல்கிறேன் அது என்னால். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரூட் மிக்சரை எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீம் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்க பிஸ்தா ஃப்ளேவர். இது வந்து இவங்க ஃப்ரீசரில் வைக்காமல் நார்மல் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் மெல்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஒரு கரண்டி எடுத்ததில் மேலே ஆட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி அது க்ரீமியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே நல்லா கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நம்ம நட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா போட்டு கார்னிஷ் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த பிஸ்தா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ப்ளஸ் நம்மளோட வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் இதெல்லாமே ஒரு செம்ம மிக்சிங், செம்ம டேஸ்ட்டு. இந்த ஆப்பிள், மேங்கோ, அதுக்கப்புறம் அந்த ஜெல்லி, ஆப்பிள், மேங்கோ இதெல்லாமே ஜெல்லியோடு சேர்ந்து செம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம்தான், எல்லாமே ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன்னா ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.